கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அது பெரிய கிருபை. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உயிரோடு இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தில் எத்தனையோ பேர் நம்மை விட்டு கடந்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே போயிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பார்ப்போமானால் ஒவ்வொரு சபைகளிலும். ஆனாலும் கிருபையாக ஜீவனை கொடுத்து இந்த கடைசி ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியான கிருபை கர்த்தர் கொடுத்ததற்காக நாம் கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நீங்கள் 103 சங்கீதம் முழுவதையும் தியானிக்கலாம். Psalm 103. Whole psalm we can meditate. நீங்கள் எல்லா ஜபங்களிலும், தனி ஜபமோ, குடும்ப ஜபமோ, சபை ஜபமோ, எல்லா ஜபங்களிலும் நாம் கிறிஸ்தவர்களாகிய எல்லாரும், அது பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ பெயர் கிறிஸ்தவர்களோ எல்லாரும் இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடியாக சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லுவோம். நீங்கள் இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே நாம் நம்முடைய 2025 பிகினிங்லேருந்து இது வரைக்கும் யோசித்து பாருங்கள். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்ம நடத்தினார், அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமானால் நம்முடைய உள்ளம் நன்றினால் நிரப்பப்படும். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நன்றாக உணருங்கள். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். நம் ஜீவனோடு இருப்பதே சுத்த கிருபை. அல்லேலூயா. இந்த 103 சங்கீதத்தை நாம் பார்ப்போமானால், there is no any request in this psalm. There is no any request in this psalm. இந்த சங்கீதத்தில் எந்த விதமான ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுதல் அல்லது இதெல்லாம் தேவை கர்த்தாவே. நீங்கள் மற்ற சங்கீதங்கள்லாம் படிக்கும் பொழுது, என்னை காத்துக்கொள்ளும், எங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள், எங்களை சூழ்ந்து காணப்படுகிற காரியங்கள் என்று சங்கீதக்காரன் பலவிதமான ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு தேவைகள், வேண்டுதல், பாதுகாப்பு எல்லாவற்றையும் ஒவ்வொரு சங்கீதத்திலே ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட் அங்கே காணப்படும். ஆனால் இந்த 103 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், தெரிந்த பகுதி தான். ஆனால் there is no request in this psalm. எனக்கு அது செய்யும், இதை செய்யும், இது எனக்கு தேவை, என்னுடைய குடும்பத்துக்கு தேவை, என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவை, I need this one, that one என்று there is no any request. எந்த விதமான ஒரு தேவைகளை குறித்து இந்த சங்கீதம் முழுவதும், 103 சங்கீதம் முழுவதும் எழுதப்படவில்லை. ஆனால் from the beginning to the end, from the beginning to the end, ஆரம்பத்திலிருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. Start with praise God. நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கடைசி வசனத்தை 103 சங்கீதம், அந்த கடைசி வார்த்தை 22 வசனத்திலும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. From beginning to the end, praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி என்று
ஆரம்பத்திலும் அந்த வார்த்தை இருக்கிறது, முடிவிலும் அந்த வார்த்தை காணப்படுகிறது. தேவன் நமக்கு செய்த உபகாரங்கள் எண்ணி முடியாதது, சொல்லி முடியாதது, எல்லாமே நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். நாம் தூங்கி எழும்புறதே ஒரு பெரிய அதிசயம். நன்றாக யோசித்து பாருங்க. நல்லாதாங்க படுத்தாரு, காலையில் எழும்பலன்னுவாங்க. நல்லா யோசித்து பாருங்கள். நல்லா தான் சாப்பிட்டு படுத்தாரு, நல்லா தான் இருந்தார், நல்ல ஊழியம் செஞ்சார், வேலைக்கு போயிட்டு வந்தார், இதெல்லாம் செஞ்சாருங்க. இப்படி இருந்தாங்க. அது கர்த்தருடைய பிள்ளைகளோ, கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாத பொதுவான ஜனங்களோ யோசித்து பாருங்கள். திடீர்னு எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் நமக்கோ கர்த்தருடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை, இந்த 103ஆம் சங்கீதத்தை நான் தியானித்து படித்து யோசித்து கொண்டு இருந்த பொழுது, ஒன்லி பிரைசிங் காட், வெறும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம் இது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், in everything praise or give thanks to God. In everything. 1 தெசலோனிக்கேயர் 5:18 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். முடியுமானால் வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் give thanks in everything. Give thanks in everything. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரியுங்கள். இதுதான் தேவனுடைய சித்தம். மறுபடியும் வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. In Christ there is a will of God. கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்து, in Christ. கவனிங்கள். அப்படியே இயேசுவுக்குள்ளாக அது தேவனுடைய சித்தம் என்னவென்றால், we have to praise God always. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம், சுகத்துக்காக ஸ்தோத்திரம், எனக்கு பலவீனமாக இருக்கிறதே அதற்காக ஸ்தோத்திரம், கஷ்டமாக இருக்கிறதே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் both loss and gain. ஜுரம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஜுரம் இல்லாட்டியும் ஸ்தோத்திரம், பணம் இருந்தாலும் ஸ்தோத்திரம், பணம் இல்லாத வேலையிலும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் give thanks in everything. எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ், ஒரு பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இந்த வருஷத்தில் இருந்ததா என்று யோசியுங்கள். இன்னும் ஒரு சில நாட்களிலே we are going to finish this year with peaceful atmosphere. இந்த நாட்களை, இந்த வருஷத்தை இன்னும் 2-3 நாள்ல முடிக்க போகிறோம். ஆனால் இருக்கிற நாட்களிலே இந்த வசனத்தின்படி நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரித்தோமா அல்லது முறுமுறுத்தோமா? Just look back. 2025 January 1st till this time, till today, இன்றைக்கு வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் நம்மளுடைய கர்த்தரை நாம் எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறோம் என்று யோசியுங்கள். Not in gain, wherever we are met or loss, எங்கெல்லாம் நம்ம சந்தித்த கஷ்டம், நஷ்டம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்திருக்கிறோமா பாருங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம், கிடைச்சாலும் ஸ்தோத்திரம்,
கிடைக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம் என்று அப்படி சொல்வதற்கு you and I should be, very practical. ரொம்ப பழக்கத்தோட ரொம்ப பழக்கத்தோடு நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதெல்லாம் நல்ல வளர்ந்த விசுவாசிகளுக்கு உகந்ததாய் இருக்கும். ஆனாலும் புதிதாக வந்தவர்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். Coming to the point, இந்த whole psalm, நான் சொன்னது போல there is no any request, ஒண்ணுமே இல்லை அல்ல. ஆனால் முதல் 6 வசனத்தை நாம் படிப்போமானால், முதல் 6 வசனத்திலே அழகாக நமக்கு நன்றாக தெரியும். பொதுவாக எல்லா வேளைகளிலும் ஜபத்திலும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று முதல் 6 வசனத்தை நன்றாக யோசித்து பார்ப்பீர்களானால், 5 வசனம் 6 வசனத்துல அதில் சங்கீதக்காரன் David started with this individual and praise, personal praise. David started with this individual and personal praise. தனிப்பட்ட ரீதியிலே முதல் 6 வசனத்தில் அவன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். இண்டிவிஜுவல் அண்ட் பர்சனல் பிரைஸ். நான் அதை வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன், நன்றாக விளையுங்குள்ள. அதில் உன் அக்கிரமங்கள் எல்லாம், உன் நோய்கள் எல்லாம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி உன் வாயை திருப்தியாக்குகிற உன் வயது என்று சொல்லும் பொழுது, இந்த முதல் 5 வசனம் எல்லாம் 6 வசனம் கூட எடுத்துக்கொள்ளலாம். 6 வசனம் எடுத்தீங்கன்னா first 6 verses denotes individual and personal praise. தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் எப்படியெல்லாம் தாவீதுக்கு இருந்தார் அல்லது மனுக்குலத்துக்கு இருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு நீதிமான்களாக இருக்கிற வரைக்கு ஆயத்தமாக இருக்கிற நாம், நீங்களும் நானும் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா? சும்மா கலெக்டிவா எல்லாம் கையில் எடுத்துங்க, சும்மா give thanks to the holy God என்று அப்படி பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற அந்த பாடலுக்காக நான் சொல்லவில்லை. எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது அல்ல, பர்சனலாக தனிப்பட்ட ரீதியிலே வீட்டிலேயோ எங்கேயாவது அமைதியாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். தனிப்பட்ட ரீதியிலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா? அதான் நான் சொன்னேன், David started with this individual and personal praise. தனிப்பட்ட ரீதியிலே தனிமையாக இருந்த என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அவன் கர்த்தரிடத்திலே அவன் தன்னுடைய ஆத்மாவை lifted up his soul, தன்னுடைய ஆத்மாவை உயர்த்தி அவன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற விதத்தை முதல் 6 வசனத்திலே நீங்களும் நானும் பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு தனி அனுபவம். நான் மேலோட்டமாக தான் பேசுவேன், ரொம்ப ஆழமாக அந்த முதல் 6 வசனமே ஒரு செய்தி, ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. First 6 verses gives a beautiful deep meaning of message. ஆழமான ஒரு கர்த்தருடைய வார்த்தைகளோடு அடங்கிய ஒரு செய்தி இருக்கிறது. அதுக்குள்ளே நான் ஆழமாக போக விரும்பவில்லை, நேரம் இல்லாதபடினாலே. அவனுங்கள் முதல்ல அவன் சொல்றது, தாவீது, David started with this individual and personal praise. இது இருக்கதான் யோசியுங்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலே நீங்களும் நானும்
தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டு இருக்கிறோமா? அதை யோசித்து பாருங்கள். குடும்பமாக அல்ல, பிள்ளைகளோடு சேர்ந்து அல்ல, சபையாக சேர்ந்து அல்ல, ஒரு கூட்டமாக அல்ல. நான் முக்கியப்படுத்துகிற வார்த்தை இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல். தனிப்பட்ட ரீதியிலே அதாவே எனக்கு இதெல்லாம் செய்தீர் ஐயா, தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தீரே. இந்த 2025 இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எனக்காக 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 இப்படியெல்லாம் என வழி நடத்தினீரே. கைவிடாமல் வியாதியின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும், நிந்தையின் மத்தியில், அவமானத்தின் மத்தியிலும், எல்லா எதிர்மறையான சாதகமான சூழ்நிலைக்காக கர்த்தாவே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்வதற்கு நம்மளுடைய மனம், தனிப்பட்ட ரீதியிலே என்னுடைய மனமும் உங்களுடைய மனமும் அப்படி கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் நன்றியினால் நிரப்புவாராக. Hallelujah. The first point, David started with this individual and praise. Personal praise. Individual and personal praise. First, முதல் 6 வசனங்கள், first 6 verses. இரண்டாவதாக 6ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 19ஆம் வசனம் முடியும் வரை, from verses 6 to 19. அப்படின்னா மொத்தம் எத்தனை வசனம் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 6லேருந்து மொத்தம் 19 வசனம்னா ஏறக்குறைய 13 வசனம். ஏறக்குறைய 13 வசனத்தை நன்றாக யோசித்து பாருங்கள். அது நேஷனல் பிரைஸ். முதலாவது பர்சனல் பிரைஸ், தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம். இரண்டாவதாக நேஷனல் பிரைஸ், பொது எல்லா நேஷனல், தேசத்துக்காக நேஷனல், உலகத்தில் என்னென்ன இருக்கிறது, உலகத்தின் தேசம், நாம் குடியிருக்கிற நம்முடைய தேசம், இந்தியா தேசம், தமிழ்நாடு, இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இந்த 6ஆம் வசனத்தில் இருந்து 19ஆம் வசனம் கூட வீட்டில் போய் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். நேஷனல் பிரைஸ். நாம் சின்ன வயசு பள்ளிக்கூடத்தில் இருந்து கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் நன்றாக பள்ளிக்கூட நாட்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம்னுவாங்க, நன்றாக தெரியும் நமக்கு. தேசிய கீதம் அதாவது தேசத்துக்கான ஒரு பாடல். அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, மோசமானவங்களும் இருப்பாங்க. ஆனாலும் த நேஷனல் சாங் இஸ் ஃபார் ஆல் டு இந்தியா. அதுபோல சங்கீதக்காரன் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதை ஒரு பக்கம் பழக்கமாக வைத்திருந்தாலும், இந்த இடத்துல நேஷனல் பிரைஸ் மூவ்டு டு ஒவ்வொரு பாயிண்டாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். 6ஆம் வசனம் வாசிக்கலாம். The national praise, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், தேசத்துக்காக நேஷனல் பிரைஸ். நாம் இருக்கிற தேசத்திலே இருக்கிற காரியங்களாம் யோசித்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். வாசியுங்கள் 6ஆம் வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவனைகள் ஒடுக்கப்படுகிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லவில்லை, ஒடுக்கப்படுகிற ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் என்று சொல்லவில்லை, ஒடுக்கப்படுகிற கர்த்தருடைய வரைக்காய் இருக்கிற ஒடுக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லலை.
ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், அது வடக்கானாலும் தெற்கானாலும் கிழக்கானாலும் மேற்கானாலும், நாம் இருக்கிற அந்த நேஷனல் அட்மாஸ்பியர், அது நாம் இருக்கிற தேசம் முழுவதும் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயம் செய்கிறார். அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால்தான் இந்த காட் இஸ் லவ், தேவன் அன்பு உள்ளவர். நல்லா யோசித்து பாருங்க. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், அது நெய்பரோ, ஆப்போசிட் வீடோ, அல்லது ஜாப் வேலை ஸ்தலத்திலேயோ, சபையிலேயோ, அக்கம் பக்கத்திலேயோ, அல்லது நாம் இருக்கிற தேசம் முழுவதும், நம்முடைய தேசத்திலே இருந்து கொண்டிருக்கிற, வசித்து கொண்டிருக்கிற, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் தேவன் நியாயத்தின் நீதியும் செய்வாராக. ஹல்லேலூயா. irrespective of creed, color, caste, எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதி நியாயம் செய்து கொண்டிருக்கிறார். அதான் நேஷனல் பிரைஸ். தேசத்திலே இருக்கிற அனைவருக்கும் அவர் நீதி நியாயம் செய்கிறார். காரணம் என்ன? God is love. தேவன் அன்பாவே இருக்கிறார். அவர் அன்பின் நிமித்தம், தம்முடைய அன்பின் நிமித்தம், தம்முடைய இரக்கத்தின் நிமித்தம், தம்முடைய மன உருக்குதலின் நிமித்தம் அவர் எல்லா ஒடுக்கப்படுகிற யாரானாலும், எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கிறார். அதனால்தான் சொன்னேன் நேஷனல் பிரைஸ். முதலாவது இண்டிவிஜுவல் அண்ட் பர்சனல் பிரைஸ் சொன்னேன். முதல் 6 வசனம். 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நேஷனல் பிரைஸ். 11ஆம் வசனம் வாசியுங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. நீங்கள் நேஷனல் பிரைஸ்ல என்ன அடங்கி இருக்கிறதுனா, the grace of God, கிருபை அடங்கி இருக்குது. வானத்துக்கும் பூமிக்கும், வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்காங்களா இல்லையான்னு யோசிங்க. நம்முடைய சபையில மட்டுமல்ல, இன்னொரு சபையில மட்டுமல்ல, அவருடைய கிருபை. அதாவது நல்லா அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 11ஆம் வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருக்கு பயப்படுகிறவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா. நீங்களும் நானும் மட்டுமல்ல, நன்றாக யோசிச்சு. இந்த தேசம் முழுவதும், நாம் வசிக்கிற தேசம் முழுவதும், உலகமே எடுத்துக்கலாம். அதான் நம்ம இந்த குறிப்புக்காக வாசிக்க சொன்னேன். தேசம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க இருக்கிறாங்க ஆங்காங்கே, ஒவ்வொரு சபைகளில். அப்படிப்பட்ட அவர்களுக்கு கர்த்தர் கிருபையை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இதெல்லாம் நேஷனல் பிரைஸ்ல அடங்கி இருக்கிறது. 12ஆம் வசனம் வாசியுங்கள். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்? நம்ம காலையில சூரியன் கிழக்குல உதித்து மேற்கே மறையுது, நம்முடைய கண்களுக்கு எட்டுறாலோ யோசிங்க. அது உலகம் முழுவதும் அப்படிதான் காணப்படுகிறது. ஆனால் அதில் நேஷனலாக தேசத்திலே, ஒவ்வொரு நம்முடைய தேசத்திலே இந்தியா தேசத்திலே கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறைகிறது சூரியன். அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய பாவங்களை கர்த்தர் விலக்கி வைத்திருக்கிறார். அதனால்தான் நேஷனல் பிரைஸ் என்ற. நன்றாக யோசியுங்கள். இன்னொரு குறிப்பை முக்கியப்படுத்துகிற 14ஆவது வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம், நம்முடைய ஸ்ட்ரக்சர், பாடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர்,
frame of the body. சொல்லுங்க நாம் வாசி. மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் மண் என்று, அவர் நம்மை மண் என்று, you are a clay. மகனே மகளே, பரிசுத்தவான்களே நீதிமான்களே, ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே, விசுவாசிகளே, நீங்களும் நானும் கர்த்தர் முன்பாக we are clay. நாம் வெறும் களிமண் தான். மண் என்று நினைவு கூறுகிறார். தேசத்திலே இருக்கிற நாம் அனைவரும் we are clay. தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் எல்லாரும் நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அதனால்தான் நேஷனல் பிரைஸ் என்று நான் முக்கியப்படுத்துகிறேன். இந்த ஒரு குறிப்பை வாசிக்கலாம். 17வது வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அனாதியாய் தேசத்திலே காணப்படுகிறது. எவர்லாஸ்டிங், எவர்லாஸ்டிங் கிரேஸ், அவருடைய கிருபை, எவர்லாஸ்டிங் கிரேஸ் within the national. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எல்லாமே தேசத்திலே ரொம்ப அனாதியாய் காணப்படுகிறது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய கிருபை தேசத்திலே, இந்தியா தேசத்திலே அனாதியாய் காணப்படுகிறபடியினாலே இன்றைக்கும் கர்த்தர் புதிய ஆத்மாக்களை உலகம் முழு, இந்தியா முழுவதும் ரட்சிப்புகளை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். 19ஆம் வசனம். கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. இந்தியா நம்முடைய நேஷனல், நம்முடைய இந்தியா முழுவதும் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆளுகிறது பிரசன்ட் டென்ஸ். ராஜரீகம் நேஷனல், சர்வத்தையும் இங்க முழுவதும் இந்தியாவுக்குள்ளே அவர் ஆண்டு கொண்டு ஆளுகிறது. யோசியுங்கள். 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய கொஞ்சம் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். நேஷனல், அந்த நேஷனல் பிரைஸ் நான் முக்கியப்படுத்துகிறேன். கொஞ்சம் யோசித்து படிக்க வேண்டும். கொஞ்சம் ஆழமான காரியம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து, முதலாவது இண்டிவிஜுவல் பர்சனல் பிரைஸ், ரெண்டாவது நேஷனல் பிரைஸ். நேஷனல் பிரைஸ் நம்முடைய தேசத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் நம்ம வைத்திருக்கிறார். இன்னும் நம்மை சுதந்திரமாக கர்த்தரை தேடுகிற காலத்திலே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். பல இடங்களிலே விடுதலையாக கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. நமக்கோ தேவன் நம்முடைய தேசத்திலே கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவதற்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு திறந்த வாசல் இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் நேஷனல் பிரைஸ் என்று சொல்லுகிறேன். கடைசியாக 3வது 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22வது வசனம் முழுவதும், இந்த 3 வசனமும் யூனிவர்சல் பிரைஸ். யூனிவர்சல் பிரைஸ், உலகல் அளாவிய ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு காரியம். வாசிக்கலாம். வாசியுங்கள். 20ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. கவனிங்கள். அதான் சொன்ன யூனிவர்சல் பிரைஸ், உலகளாவிய, அதாவது பரலோகம் உலகம் முழுவதும் கர்த்தருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரிங்க. 21ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரியுங்கள். 22வது வசனம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரி. அதனால்தான் நான் சொன்னேன் யூனிவர்சல் பிரைஸ். முதலாவது பர்சனல் பிரைஸ், இண்டிவிஜுவல் அண்ட் பர்சனல் பிரைஸ். ரெண்டாவது நேஷனல் பிரைஸ். மூன்றாவதாக யூனிவர்சல் பிரைஸ். இந்த
103ஆம் சங்கீதத்தில் இந்த 3 குறிப்பு ஆழமாக இருக்கிறது. அதை போய் நீங்கள் படியுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். லோரே மகிமை கர்த்தாவே, என் ஆத்துமாவே எக்காலத்தை போல் சத்தம் உயர்த்தி ஏகதேவன் இயேசுவை துதி. பாவம் போக்கி ரோகம் நீக்கி தூக்கி எடுத்திட்டாரே, கரத்தால் தாங்கி அணைத்திட்டாரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவன் நாமம் அதிசயமே. அவர் செய்த தாம் உதவிகளை மறவமல்லையே, வாழ்நாள் எல்லாம் எல்லாம் மெதுதி செய். அவர் செய்த தாம் உதவிகளை மறவமல்லையே, இயேசுவை வாழ்நாள் எல்லாம் துதி செய். அன்றன்றுள்ள தாம் தேவை அறிந்து நன்றாயாவும் அளித்திட்டாரே, பதிலன் செய்வேன் ஒன்றும் இல்லை, நன்றியால் துதிப்பேன், அவரை எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவன் நாமம் அதிசயமே. அவர் செய்த தாம் உதவிகளை மறவமல்லையே, இயேசுவை வாழ்நாள் எல்லாம் துதி செய். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவன் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாளையும் மறவாதே. அப்படியானால் அந்த தாவீதோடு சேர்ந்து நீங்களும் நானும் சொல்ல முடியும். David started with this individual and personal praise. 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய ஒரு நேஷனல் பிரைஸ். 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம் அது ஒரு யூனிவர்சல் பிரைஸ். உலகளாவிய, உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் தேவ தூதர்கள் அவர் செய்த கிரிகள் எல்லாமே கர்த்தரை நீங்களும் நானும் நினைத்து ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் எங்களை தாழ்த்தி சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த வருஷ கடைசி ஆராதனையிலே கர்த்தாவே, என்னுடைய ஆத்மாவும் எங்களுடைய ஆத்மாவும் கர்த்தாவே ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயத்தையும் நீதியும் செய்கிறவரே, அது எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி யார் யார் ஒடுக்கப்படுகிறார்களோ எல்லாரையும் நீர் விடுதலையாக்கி, உடைய அன்பினாலே விடுதலையாக்கி உடைய ரட்சிப்பை காண்பித்து கர்த்தாவே, அவர்களின் வசனத்தை ஏற்று நீர்தான் வழி, நீர்தான் சத்தியம், நீர்தான் பரலோகத்து போகிற வழி என்று உணர்ந்து அவர்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ விடுதலை கொடுத்து உடைய அன்பின் ரட்சிப்பை நீர் காண்பிப்பீராக. அது மட்டுமல்லாமல் கர்த்தாவே, யூனிவர்சல் பிரைஸ், உலகளாவிய அந்த அப்பா ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து கொண்டு கர்த்தாவே தூதர்களோடு நாங்களும் போய் ஸ்தோத்திரிக்கக்கூடிய கிருபை ஒவ்வொரு நாளுக்கும் கட்டளடுவீராக. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. ஆமென். ஆமென். காணிக்கை